பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட்ட நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சுமார் 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது பிரம்மாண்ட ராமர் கோயில் வளாகம். இங்கு வட இந்திய கோயில் கட்டுமான முறையான நாகரா பாரம்பரிய முறைப்படி 3 மாடிகளாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது ராமர் கோயில். கிழக்கு திசை நுழைவாயிலுடன் 380 அடி நீளமும் 250 அடி அகலமும் 161 அடி உயரமும் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது கோயில். 20 அடி உயரத்தை கொண்ட ஒவ்வொரு தளத்தையும் தாங்கி பிடிப்பதற்காக 3 தளங்களிலும் எழுப்பப்பட்டுள்ளன 392 தூண்கள். கோவிலில் எங்குமே இரும்புகள் பயன்படுத்தப்படாமல் பாரம்பரிய தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது இந்த ராமர் கோயில். மொத்தம் 44 நுழைவாயில்களை கொண்ட இந்த பிரம்மாண்ட ராமர் கோயிலின் பிரதான கருவறையில் வீற்றிருக்கிறார் 5 அடி உயரமுள்ள குழந்தை ராமர். முதல் மாடியில் ஸ்ரீராம் தர்பார் என்ற பெயரில் ஒரு தளம் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டு அங்கு ராமர், சீத்தை, லட்சுமணன், அனுமன் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கோவிலை ஒட்டி நிருத்திய மண்டபம், ரங்க மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம், கீர்த்தனை மண்டபம் என 5 மண்டபங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கோயில் சுவர்கள் மற்றும் தூண்கள் ஒவ்வொன்றிலும் பொறிக்கப்பட்டுள்ளன தெய்வ உருவங்கள். கிழக்கு திசையில் இருந்து கோவிலுக்குள் நுழையும் வகையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகளின் எண்ணிக்கை 32. நடக்க முடியாத முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்காக ராம்ப் எனப்படும் சாய்வு தளமும் லிப்ட் வசதியும் உண்டு. கோயில் பிரகாரத்தை சுற்றி 732 மீட்டர் நீளம் 14 அடி அகலத்தில் செவ்வக வடிவில் கட்டப்பட்டுள்ளது சுற்றுச்சுவர். சுற்றுச்சுவரின் 4 முனைகளிலும் சூரிய பகவான், பகவதி அம்மன், சிவபெருமான், விநாயகர் என தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன கோயில்கள். அதேபோல ராமர் கோயிலை ஒட்டி வடபுறத்தில் அன்னபூரணிக்கும் தென்புறத்தில் அனுமனுக்கும் கோவில் உண்டு. மேலும் மகரிஷிகளான வால்மீகி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அகத்தியர் ஆகியோருக்கும் மன்னர் நிஷாத் ராஜ், சபரிமாதா, அகல்யா தேவி ஆகியோருக்கும் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன சன்னதிகள். கோயிலின் தென்மேற்கு பகுதியில் ஜடாயு சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், பிரத்யேக மின் நிலையமும் இந்த பிரம்மாண்ட கோவிலில் உண்டு. ஒரே நேரத்தில் 25,000 பக்தர்கள் வரை தங்கும் அளவுக்கு மையத்தையும் அமைத்திருக்கிறது கோயில் நிர்வாகம். அங்கு மருத்துவ வசதியும் உடைமைகளை பாதுகாப்பதற்கான லாக்கர் வசதியும் உண்டு. மேலும் கோவிலில் வந்து தங்கும் பக்தர்களின் வசதிக்காக குளியலறைகள், கழிப்பறைகள், குடிநீர் குழாய்களுடன் நிறைந்திருக்கிறது ராமர் கோயில் வளாகம். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன். இந்நிலையில் அயோத்தி ராமர் கோவில் சிறப்பு நிகழ்ச்சிகளை காலை 7 மணி முதல் நியூஸ் 8 தமிழ்நாடு சிறப்பு நேரலை செய்ய உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய ராமர் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலிருந்து 7,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். இது குறித்த தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 8 தமிழ்நாடுடன்.